سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கனாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தபிஊன்கள், தபஅ தபீன்கள், மேலும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை, அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய ஃபர்தான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலில் ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வீழ்ந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்வா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்து கொள்கின்றேன். நஸீஹத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், நாம் இருக்கக்கூடிய மாதம் ஒரு பொக்கிஷமான மாதம். இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்த மாதம். உலகத்துடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு மாதம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்கள் அனைவர்களுக்கும் தெரியும், எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் உதிக்கச் செய்த ஒரு ஆச்சரியமான அற்புதமான மாதம், சங்கையான மாதம். எனவே கண்ணியமானவர்களே, வெறுமனே 63 வருட காலம் தான் இந்த பூமிக்கு மேல வாழ்ந்தார்கள். அதுலயும் 23 வருட காலம் தான் நபியாக வாழ்ந்தார்கள். வெறும் அந்த 23 வருட கால வாழ்க்கை 1000
1400 வருடங்களாக முழு உலகத்திலேயும் பின்பற்றப்படுகின்ற ஒரு உத்தமர் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்து விட்டு சென்றார் என்றால் அது எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் கண்ணியமானவர்கள். இன்று உலகத்தில் எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்கின்றனவோ எங்கட நாட்டில மட்டும் 2000 செச்சம் மஸ்ஜிதுகள், முழு உலகத்திலேயும் எத்தனை லட்சக்கணக்கான ஜும்ஆ மஸ்ஜிதுகள் இருக்கின்றனவோ அத்துணை லட்சக்கணக்கான ஜும்ஆவுடைய தலைப்புகளும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்துணை மஸ்ஜிதுகளும் பேசப்படுகின்ற விடயம் தலைப்புகள் வித்தியாசமானது. ஆனால் அத்துணையும் ரசூலுல்லாஹுடைய சிறப்புகள். கியாமத்து வரைக்கும் பேசினாலும் பேசி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில பூர்ணத்துவத்தை வைத்திருக்கிறான் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. கண்ணியமானவர்களே, உலகத்துல 2 பேருக்கு அடுத்ததுதான், 2 விடயங்களுக்கு அடுத்ததுதான் மற்ற அனைத்தும் முஸ்லிமாக பிறந்தவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெத்த தாய் தகப்பனாக இருக்கட்டும், கட்டிய மனைவியாக இருக்கட்டும், பெற்றெடுத்த குழந்தையாக இருக்கட்டும், கட்டிய வீடாக இருக்கட்டும், ஓடுகின்ற வாகனமாக இருக்கட்டும், ஏன் முழு உலகமாக இருக்கட்டுமே, முஸ்லிம் என்று வந்துவிட்டால் 2 பேருக்கு அடுத்ததுதான் மற்ற ஒட்டுமொத்தமான விடயங்களும் முற்படுத்தப்பட வேண்டும். இது ஷரீஅத். முதலாவது படைத்த ரப்புல் ஆலமீன், அவனுடைய கலாம் குர்ஆன். முதலாவது அல்லாஹ், அவனுடைய கலாம் குர்ஆன். இரண்டாவது அருமை தூதர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள், ஹதீஸ் என்று சொல்வோம். இந்த 2க்கும் அடுத்ததுதான் எங்களுடைய வாழ்க்கையில அடுத்ததுக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மையான முஃமின் அவர்தான். குர்ஆன் பேசுது, தப்பித்தவர் இந்த 2 பேரையும் விட எதையாவது முற்படுத்தினார். குர்ஆன் சொல்லுது, பாவி என்ற கருத்தை குர்ஆன் சொல்லுது. முடியாது கண்ணியமானவர்களே. எனவே 2 விஷயம், இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு விசேஷமானது என்றால் அருமை தூதர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் இரத்தம் சிந்த வைத்தான் என்றால் அது படைத்தவனுடைய குர்ஆன் தீனுக்காக வேண்டி மட்டும்தான். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் உலமாக்கள் எழுதுகிறார்கள், குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, அது உயிரினமாக இருக்கட்டும், உயிரற்றவையாக இருக்கட்டும், தலை சிறந்ததாக இந்த பூமிக்கு மேலால் ஆக்காமல் படைத்த ரப்பு விட்டது கிடையாது. குர்ஆன் சம்பந்தப்பட்டால் அதைவிட சிறப்பு ஒன்று இந்த பூமிக்கு மேலால் கிடையாது. பைத்துல் இஸ்ஸா, லௌஹுல் மஹ்ஃபூல் அல்லாஹ் வைத்திருந்தான். அதைவிட சிறந்த ஏடு அண்ட சராசரத்தில் கிடையாது. அந்த லௌஹுல் மஹ்ஃபூல் இருந்து எந்த பைத்துல் இஸ்ஸா என்ற அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு இறக்கினானோ அந்த வீட்டை விட சிறந்த வீடு வானத்தில் கிடையாது. ஏன்? குர்ஆன் சம்பந்தப்படுகிறது. அந்த குர்ஆனை எந்த மலக்கின் மூலமாக அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பினானோ அந்த மலக்கை அல்லாஹ் ஒட்டுமொத்தமான வானவர்களுக்கும் தலைவராக ஆக்கினார். தலைவர் சய்யிதுல் மலாயிகா. எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆன் இறக்கப்பட்டதோ சய்யிதுர் ருசுல் வல் அன்பியா, 1,24,000 நபிமார்களுக்கும் அல்லாஹ் தலைவராக ஆக்கினான். காரணம் குர்ஆன் சம்பந்தப்படுகிறது. எந்த மாதத்தில் அந்த அல் குர்ஆனை இறக்கினானோ ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன்ல பெயர் சொல்லப்பட்ட ஒரே ஒரு மாதம் இருக்கும் என்றால் ரமதானுடைய புனித மாதத்துடைய பெயரை மட்டும் தான் படைத்த ரப்பு குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். காரணம் குர்ஆன் சம்பந்தப்படுகிறது.
குர்ஆன் சம்பந்தப்படுகிறது. எந்த உம்மத்துக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினாரோ, குந்தும் கைர உம்ம, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை விட சிறந்த உம்மத் இந்த பூமிக்கு மேலால் பிறந்ததும் கிடையாது, கியாமத் வரைக்கும் பிறக்க போவதும் கிடையாது. இந்த உம்மத் சுவர்க்கம் செல்லும் வரைக்கும் வேறு எந்த உம்மத்துக்கும் சுவர்க்கம் செல்வது ஹராம். குர்ஆன் சம்பந்தப்படுகிறது. எந்த இரவில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினானோ அந்த இரவுடைய பேர்ல ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கினான். சூரத்துல் கத்ர். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இந்த இரவுக்கு அடிக்க இந்த பூமிக்கு மேலால் கியாமத் வரைக்கும் எந்த இரவும் கிடையாது. தலை சிறந்த இரவு. காரணம், குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன் எந்த ஊரில் குர்ஆன் இறக்கப்பட்டதோ, மக்கத்துல் முக்கர்ரமா, அதை விட சிறந்த ஊர் இந்த பூமிக்கு மேலால் கிடையாது. எந்த மலையில், ஹிரா குகையில் முதலாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற அந்த 5 திருவசனங்கள் இறக்கப்பட்டது, அந்த மலையை போன்ற பிரகாசமான மலை இந்த பூமிக்கு மேலால் கிடையாது. அதனால்தான் அந்த மலைக்குரிய பெயரே ஜபலுன் நூர், பிரகாசமான மலை. காரணம், குர்ஆன் சம்பந்தப்படுகிறது. குர்ஆன் சம்பந்தப்படுகிறது. கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. யார் அந்த அல்லாஹ்வுடைய கலாமை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பார்களோ அவர்களை விட சிறந்தவர்கள் இந்த பூமிக்கு மேலால் யாரும் கிடையாது என்றார்கள். திருமிதியுடைய ரிவாயத். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், கியாமத்தில் அல்லாஹ் உலமாக்களை எடுப்பான். ஒரு பக்கமாக எடுத்ததற்கு பின்னால் ஒரு இலான் கொடுப்பான், உலமாக்களை ஈன்ற பெற்றோர்கள் எங்கே? சுப்ஹானல்லாஹ். ஸ்டேஜ் ஒன்று அடிக்கப்படும், மேடை ஏற்றப்படுவார்கள். மனித கோடிகளுக்கு முன்னால் உலமாக்களுடைய பெற்றோர்கள் அணிவிப்பான் அல்லாஹ் ஒரு கிரீடம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், சூரியனை விட பிரகாசமாயிருக்கும் பெற்றோர்களுக்கு. இரண்டாவது இலான், அதே கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் விடுப்பான், உலமாக்களை உள்ளத்தால் நேசித்த மக்கள் யார்? தூக்குவார்கள் ஒரு கூட்டம் கரத்தை. அல்லாஹ் சொல்வான், வாருங்கள் உலமாக்களுக்கு பின்னால் குர்ஆனை சுமந்தவர்கள் சேர்ந்து சுவர்க்கம் செல்லுங்கள் என்ற அறிவித்தல் கொடுக்கப்படும். அனைத்துக்கும் காரணம் குர்ஆன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, குர்ஆன் முதலாவது. அல்லாஹ் அவனுடைய கலாம் குர்ஆன் சம்பந்தப்பட்ட எதையும் இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் வீணாக்கிய சரித்திரமே கிடையாது. இரண்டாவது, அருமை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, பேசி முடிக்க முடியாத உத்தமரை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. குறைவான அறிவு கொடுக்கப்பட்ட இந்த மனித முழு உலகமுமே சேர்ந்து புகழ்ந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ்ச்சியை புகழ்ந்து முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரப்பு அல்லாஹ் எங்களுடைய நபியிலே சிறப்பை வைத்திருக்கிறார். நபியோடு சம்பந்தப்பட்ட எதுவாக இருக்கட்டும் இந்த பூமிக்கு மேலால் வீணாக்கிய சரித்திரமே கிடையாது. சஹாபி யார்? சஹாபி வரைவிலக்கணம் என்ன? கோடிக்கணக்கான தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள், உலமாக்கள், தக்வாதானிகள் உருவாகட்டுமே, முழு உலகத்தார்களும் தாபியீன்களானாலும் ஒரு சஹாபியுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. ஒரு சஹாபியுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. காரணம் என்ன? காரணம் என்ன? சஹாபியுடைய வரைவிலக்கணம் என்ன? ஹயாத்தோடு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட நிலையில், கலிமா சொன்ன நிலையில் ஒரே ஒரு விடுத்தம் ஈமான் கொண்ட நிலைமையில யார் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்த்தார்களோ அத்துணை பேருக்கும் சஹாபாவுடைய அந்தஸ்து. அந்த அந்தஸ்துக்கு முழு உலகமுமே தாபியீன்களாகினாலும் வர முடியாது. காரணம், ரசூலுல்லாஹ்வை ஒரு விடுத்தம் பார்த்தார்கள் என்ற சிறப்பு சுப்ஹானல்லாஹ் யாருக்கு கிடைக்கும்?
சில மக்களை அல்லாஹ் புறக்கி எடுத்தான் சஹாபி என்ற அந்தஸ்துக்கு ரசூலுல்லாவை பார்ப்பதற்கு. கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி என்ற அந்த பட்டமும் அந்தஸ்தும் மதிப்பும் அவர்களுக்கு கிடைத்தது ரசூலுல்லாஹ். அவர்கள் பிறந்த மண் மக்கத்துல் முக்கர்ரமா, சுப்ஹானல்லாஹ். அவர்கள் ஒதுங்கிய மண் மதீனத்துல் முனவ்வரா. உலகத்திலே தலை சிறந்த இடம், இரண்டு கண்களாக போற்றப்படுகின்ற ரெண்டு இடம் இந்த பூமிக்கு மேலால் இருக்கும் என்றால் மக்கா, மதீனா. காரணம் ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹிஜ்ரத் போய் சென்று மிதிச்ச அந்த மண்ணுடைய பவர ரசூலுல்லாஹ் வர்ணித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அந்தஸ்து வாய்ந்தவர்கள் என்று பாருங்கள். இன்று ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசினால் வேறாக பார்க்கிறார்கள். நஊது பில்லாஹ். சுன்னத் என்று பேசினால் இழிவாக கருதுகிறார்கள். நஊது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, தபூக்குடைய யுத்தத்தை முடித்துவிட்டு ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் நடைபோடுகிறார்கள் மதீனத்துல் முனவ்வரா. ஹரத்துடைய போர்டர் காலடி எடுத்து வைக்கிறார்கள். குளிர்காலமாக இருக்கிறது. மக்கா மதீனாவுடைய குளிர் எங்களுக்கு தெரியும், பயங்கரமாக இருக்கும். ஹஜ் உம்ரா போடுவர்கள் சில நேரம் சந்தித்திருப்போம். குளிர் சாதாரணமான குளிர் அல்ல. குளிருடைய காலத்திலே ஒரு புயல் காற்று வீசும். அதற்கு பாலைவன புயல் என்று வர்ணிப்பார்கள். எப்படி இருக்கும் குளிரோட கூதல். நடைபோடுகிறார்கள் யுத்தத்தை முடித்துவிட்டு. காற்று வீச ஆரம்பிக்குது, புழுதி படை ஆரம்பிக்குது. சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? இருந்த போர்வைகளை எடுத்து உடம்பை போத்தினார்கள். சில சஹாபாக்கள் தலைப்பாகையை கலட்டி உடம்பை போத்தினார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்தது. உடுத்திருந்த மேலாடையை தூக்கி கலட்டி வீசிவிட்டு சொன்னார்கள், எங்கே வந்திருக்கிறீர்கள்? எங்கே வந்திருக்கிறீர்கள்? இது என்னுடைய பூமி, இது மதீனாவுடைய மாயம், இது தைபாவுடைய மாயம். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாருடைய வெறுமேனியில மதீனத்து புழுதி படுமோ அந்த உடம்பை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்குவான். நரகத்துக்கு ஹராமாக்குவான். ரசூலுல்லாஹுடைய கால் பாதம் மிதித்த மண்ணுக்கு அல்லாஹ் வைத்த பாக்கியத்தை பாருங்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படுகிறார்கள். இதை வீணாக்கினான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் மிதிச்ச மண் ரௌதா ஷரீஃப். சுப்ஹானல்லாஹ். ரௌதா ஷரீஃப் மஸ்ஜிதுன் நபவியில ரசூலுல்லாஹுடைய அறையில் இருந்து ரசூலுல்லாஹுடைய மிம்பர் வரைக்கும் இல்ல. எழுதுகிறார்கள் 53 முழம். 53 முழம் சுற்றளவு கொண்டதுதான் ரௌதா ஷரீஃப். நாங்கள் ஒயிட் காப்பட் என்கிறோம், நாங்கள் பச்சை காப்பட் என்கிறோம். அதனுடைய பொறுமதி என்ன கண்ணியமானவர்களே? சாதாரண இடமா? ஹஜ்ருல் அஸ்வத் நஸல மினல் ஜன்னah, எப்படி சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டதோ உலமாக்களுடைய கருத்து இருக்கிறது. ரௌலத்துல் ஜன்னah, சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட இடம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ், யாருக்கு ரௌதா ஷரீஃபுக்குள்ளே 2 ரக்அத் தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ, 3 விதமான ரிவாயத் வருகிறது. ஒன்று, அல்லாஹ் அந்த இடத்தில் வைத்து அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு எடுப்பார். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது, அந்த ரௌலத்துல் ஜன்னah அந்த இடத்துல தொழுத இபாதத் செஞ்ச அமலிக்கிலே கியாமத்துடைய நாளில் அவரை கைக்கிட்டால பிடித்துக் கொண்டு அழைத்து சுவனத்துக்கு செல்லும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதனால்? ரௌலா என்ன? ரசூலுல்லாஹுடைய வீடு, ரசூலுல்லாஹ் இருந்த இடம், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடம், ரசூலுல்லாஹ் சாய்ந்த இடம், ரசூலுல்லாஹ் உறங்கிய இடம், ரசூலுல்லாஹ் பயான் செய்த இடம், ரசூலுல்லாஹ் வாழ்ந்து மிதித்த இடத்துக்கு சொர்க்கத்தில் இடம் என்றால் அந்த கண்ணியம் சும்மா வரல, ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படுகிறார்கள். முடியல கண்ணியமானவர்களே. ரௌதா ஷரீஃப் ரசூலுடைய ஜியாரம் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் என்னுடைய ஊருக்கு வந்து எனக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், யாராவது சலாம் சொன்னால் அல்லாஹ் எனக்கு ரூஹை திருப்பி தருகிறான், அவருக்கு நான் பதில் சொல்கிறேன். யார் என்னுடைய இடத்துக்கு வந்து எனக்கு சலாம் சொல்லி நான் பதில் சொல்வேனோ கியாமத்துடைய நாளையில அவருடைய பேர்ல ஷஃபாஅத் செய்வது என் மீது வாஜிப் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அந்த மண்ணை இன்னும் யாருக்கெல்லாம் மிதிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையோ ஒரு வாட்டியாவது சரி கண்ணை மூட முன்னால் அல்லாஹ் அத்துணை பேருக்கும் அந்த மண்ணை மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சாதாரண இடம் இல்லை. இந்த சிறப்பு எதனால்? ரசூலுல்லாஹ் கண்ணியமானவர்களே, நாம் எங்களுடைய பெற்றோர்களுடைய பெயரை தெரிவதற்கு முன்னால், எங்களுடைய பெயரை தேர்ப்பதற்கு முன்னால், இந்த பூமிக்கு மேலால் முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருத்தரும் கேட்ட பெயர் அல்லாஹ் ரசூல். அல்லாஹ் ரசூல். ஒரு குழந்தை பிறந்ததற்கு பின்னால் வலது காதில் அதான், இடது காதில் இகாமத். பிறந்த புள்ளைக்கு தாய் யார் என்று தெரியாது, தகப்பன் யார் என்று தெரியாது, நான் யார் என்றே தெரியாது. அதன் முதலாக அந்த குழந்தை கேட்ட பெயர் அல்லாஹ் ரசூல். ரசூல். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முதலாவது கேட்ட பெயர் அல்லாஹ் ரசூல். உலகத்தில் 24 மணித்தியாலமும் ஒலிக்கப்படுகின்ற ஒரே பெயர் அல்லாஹ் ரசூல். அல்லாஹ் ரசூல். நேர கணக்கின்படி அதான் சொல்லப்படுது. முழு உலகத்திலேயும் நேரம் வித்தியாசம் அதான் ஒலிக்கப்படுகிறது. 24 மணித்தியாலமும் சொல்லப்படுகின்ற 2 திருநாமங்கள் இந்த பூமிக்கு மேலால் இருக்கும் என்றால் அது அல்லாஹ் ரசூல். அதனுடைய பவர் எப்படி என்றால், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அதான் ஒலிக்காது, தஜ்ஜால் வெளியாகிடுவான். தஜ்ஜால் வெளியாகிடுவான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரண விடயம் அல்ல. அதனாலதான் எந்த அளவுக்கு நான் சொல்கின்றேன் என்றால், எந்த மூளை முடுக்கில் இருந்தாவது சரி, எத்தனை வருடங்களுக்கு பின்னால் இருந்தாலும் சரி, அந்த ரவுதா ஷரீஃபுக்கு முன்னால் போய் நின்று பாருங்கள். கல் நெஞ்சமாக இருந்தாலும் கண் கலங்காமல் இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துக்கு போனாலே உள்ள முருகிடும். அனுபவித்தவர்கள் எவ்வளவு பேர் இருப்பீர்கள். அனுபவித்தவர்கள் எவ்வளவு அறியாமலே உள்ளம் உருகி கண்ணீரை கொட்டுகிறது. கண்ணியமானவர்களே, பெத்த தாய் தகப்பனுடைய ஜனாசாவுக்கு கூட சில நேரம் அழுதிருக்க மாட்டார். சில நேரம் 1 வாரம் 2 வாரம் மக்பராவுக்கு போய் கண்ணீர் வடித்திருப்பார். 1 வருடம் 2 வருடம் பெருநாளைக்கு போவாரே, அதற்கு பின்னால சில நேரம் போவாங்க, அது கணக்கில்லாமல் போய்விடும். எத்தனை தடவை போருங்கள், எத்தனை விடுத்தம் அந்த ரவுலாவுக்கு போங்கள், கண் கலங்காமல் திரும்பி வர மாட்டோம் என்றால் உலமாக்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹ் பெத்தவங்களை விட மேலானவர்கள். பெத்தவர்களை விட மேலானவர்கள். எங்களுக்கு தந்த நபி சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அந்த நபி எங்களோடு எப்படி இரக்கம் வைத்தார்கள், நாம் அவர்களை எப்படி கையாளுகிறோம். எவ்வளவு இரக்கம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் துஆ செய்யுங்களே நாயகமே. ஒரு நாள் தினம் ரவுதா ஷரீஃபுக்குள்ள மஸ்ஜிது நபவியில அன்னை ஆயிஷா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, உதுஊனி யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம் من ذنبها وما تأخر وما أسرت وما أعلنت. يا الله, ஆயிஷாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முன் சென்ற பாவம், பின் செஞ்ச பாவம், ரகசியமா செஞ்ச பாவம், பரகசியமா செஞ்ச பாவம் மன்னிச்சிடு ரப்பே என்று ஒரே ஒரு வாட்டி ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயிகா என்று துஆ செய்தார்கள். எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்த சந்தோஷம், சிரித்தார்கள் சிரித்தார்கள். தன்னுடைய மடியிலே தலையை அடித்து அடித்து சிரித்தார்கள். ஆயிஷா, ஏன் சிரிக்கிறார் ஆயிஷா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய திருநாக்கினால் துஆ கேட்டால் சந்தோஷவரமாய் இருக்குமா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஏ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரே ஒரு தடவை உங்களுடைய பெயரை சொல்லி துஆ செய்ததற்காக இவ்வளவு சந்தோஷப்படுகிறீர்களா? வல்லாஹி வல்லாஹி ஆயிஷா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே இந்த துஆவை என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத். சக்கராத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரம்
கண்ணியமானவர்களே, வானவர் கோமான் ஜிப்ரீல் மஸ்ஜிதுன் நபவிக்குள்ளே வருகிறார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். சலாம் சொல்லிட்டு வந்து தலைமாட்டில் நின்றார்கள். இரண்டாவது ஹஜ்ரத் ஜிப்ரீல் கேட்ட, யா ரசூலல்லாஹ், வாசல்ல ஒருத்தர் நிக்கிறாரே, அனுமதி கேட்கிறாரே, அனுமதி கொடுக்கமா வேணாமா? ரசூலுல்லாஹ் கேட்ட, ஜிப்ரீல், யார் வந்திருக்கிறது? யாரும் இல்லை யா ரசூலல்லாஹ். மலக்குல் மௌத் நிக்கிறார். மலக்குல் மௌத் வர சொல்லுங்க. யா ரசூலல்லாஹ், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வந்திருக்கிறது சாதாரணமான ஆள் அல்ல. இதற்கு முன்னால் அனுமதி கேட்டதும் கிடையாது, கியாமத்து வரைக்கும் அனுமதி கேட்க போறதும் கிடையாது. திடீரென்று வந்து மலக்கன் முன்னால் நிற்பாரு. இது உங்களுக்கு ஸ்பெஷல் சான்ஸ், உங்களுக்கு சந்தர்ப்பம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. அனுமதி கொடுக்கப்படுகிறது. மலக்குல் மௌத் வந்து ரசூலுல்லாஹ் கால் மாட்டில் நின்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய அறைக்குள்ளே வருவதற்கு அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கி இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். வந்து நின்றார்கள். யா ரசூலல்லாஹ், ரெண்டு ஆப்ஷனோட வந்திருக்கிறேன் ரப்பிடத்தில் இருந்து. ஒன்று, நீங்க தாயுடைய கருவறைக்குள்ளே இருக்கின்ற நேரத்தில், 4 மாசம் பூர்த்தியாகின்ற நேரத்தில் உங்களுக்கென்று அல்லாஹ் நிர்ணயித்த அஜல் முடியுது. நீங்கள் விரும்பினால் உங்களுடைய ரூஹை பறிக்கலாம். இரண்டாவது ஆப்ஷன், யா ரசூலல்லாஹ், இதற்கு பின்னால் இந்த பூமிக்கு மேலால் எவ்வளவு காலம் அவகாசம் உங்களுக்கு எடுக்க முடியுமோ அவகாசம் எடுக்கலாம். என்ன சொல்கிறீர்கள்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், யா மலக்கல் மௌத், யாரிடத்துல வந்து என்ன பேச்சு கேட்கிறாய், என்ன பேச்சு பேசுகிறீர்கள்? இந்த கேவலமான அற்பமான அழிந்து நாசமாகக்கூடிய தரித்திரியங்களும் நோய் நொம்பலங்களும் பலாய் முசீபத்துகளும் பாவங்களும் தலைவிரித்து ஆடக்கூடிய படைத்த ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு கூட பொறுமதி இல்லாத இந்த கேவலமான துன்யாவுடைய வாழ்க்கை பிச்சையாய் இடத்தில் கேட்கிறீர்கள். மலக்குல் மௌத், இந்த உலகத்துடைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், படைத்தவனுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள், என்னுடைய ரூஹை பறியுங்கள் என்று சொல்வார்கள். சரித்திரத்தில் எழுதுகிறார்கள், தலைமாட்டில் இருந்து ஜிப்ரீலுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. மலக்குல் மௌத்துக்கு தைரியம் இல்லை ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹை பறிக்க. அன்பு நபி ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு உலகத்தாருக்கும் ரஹ்மத். எந்த இடத்துல ரப்புல் ஆலமீன் என்று அல்லாஹ் பாவித்தானோ அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பாவித்திருக்கிறான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன். பறிக்க போகிறார்கள், எழுதுகிறார்கள், பெருவரல் இருந்து ரூஹ் இழுக்க ஆரம்பிக்கிறார்கள். மலக்குல் மௌத் ஃபஸாஹ ஸைஹத்தன், ரசூலுல்லாஹ் ஒரு சத்தம் போட்டார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் அலா இன்ன லில் மௌத்தி லஸக்கராத். கலிமா சொல்லி 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 ரசூலுல்லாஹ் துடித்தார்கள். சக்கராத்துல ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் வைத்து ஒத்தனம் கொடுக்கப்பட்டது. ஒத்தனம் கொடுக்கப்பட்டது. கேட்டார்கள் ரசூலுல்லாஹ். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறார்கள், மலக்குல் மௌத்திடம் கேட்டார்கள், மலக்குல் மௌத்தே, சக்கராத் இவ்வளவு பயங்கரமானதா, இவ்வளவு கொடூரமானதா, தாங்க முடியாமல் இருக்கிறதே மலக்குல் மௌத். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துக்கு போல அல்ல உங்களுக்குரிய சக்கராத். உங்களோட உம்மத்துக்கு கொடுக்கிற சக்கராத்தை 70ஆக பிரித்து அதுல ஒரு பங்கு தான் உங்களுக்கு. உங்களுடைய உம்மத்துடைய சக்கராத் உங்களை விட 70 மடங்கு பவராக இருக்கும். அந்த வினாடி ரசூலுல்லாஹ் பாவித்த வார்த்தை என்ன தெரியுமா? நாம் எந்த நபியை கேவலமாக நினைக்கிறோம், எந்த நபியுடைய வாழ்க்கையை அற்பமாக கருதுகிறோம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஏ மலக்குல் மௌத்தே, இன்றிலிருந்து கியாமத்து வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒட்டுமொத்தமானவர்களுடைய சக்கராத்தையும் எனக்கு தந்துட்டு என்ற உம்மத்தை விட்டுடுங்க, என்ற உம்மத் சக்கராத்தை தாங்க மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். யாருங்கள நபி? இந்த நபியுடைய சுன்னத்தா இந்த காலத்துக்கு செட் ஆவாது. எங்கட வாலிபர்கள் பேசுற கதை செட் ஆவாது, அது சரி வராது. அது பாலைவன மண்ணுக்கு சரி. இந்த காலம் டெக்னாலஜி வளர்ந்த காலம், விஞ்ஞானம் கொடிகட்டி பறக்கின்ற காலம். இந்த காலத்துக்கு எல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னால் கண்ணியமானவர்களே,
இன்று அல்ல கியாமத்து வரைக்கும் நாகரிகமான ஒரு வாழ்க்கை இந்த பூமிக்கு மேலால் இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மட்டும்தான் கியாமத்து வரைக்கும் நாகரிகமான வாழ்க்கை. ஆனால் இந்த சிந்தனை, எங்களுடைய சிந்தனை மாற்றப்பட்டு விட்டது யஹூதி நசாராக்களின் மூலமாக. கண்ணியமானவர்களே, எங்களுடைய சக்கராத்தை ரசூலுல்லாஹ் கேட்டாங்கண்டா ரசூலுல்லாஹ் எப்படி முஹப்பத்தாய் இருப்பாங்க, எப்படி முஹப்பத்தாய் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த நபியை பத்தி பேசி முடிக்கலாமா? சஹாபாக்கள் அடைஞ்ச வெற்றி, ரசூலுல்லாஹ் மூலம் சஹாபாக்கள் அடைஞ்ச ஒரே ஒரு சரித்திரத்தை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய தகப்பனார், தந்தை, உஹதுடைய யுத்தத்துக்கு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு கனவு காணுகிறார். சீரத்துல் முஸ்தஃபால கொண்டு வரப்படக்கூடிய சஹீஹான சரித்திரம். கனவு காணுகிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்கிறார், நண்பரே, நீங்க தானே பத்ருடைய யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டீங்க, என்ன ஹயாத்தோடு இருக்கிறீங்க? அப்படித்தான். அவர் சொன்ன வார்த்தை, ஷஹீதுதான், ஆனா அல்லாஹ் எங்களுக்கு ரூஹுகளை திருப்பி தந்து நஃப்ரஹ் ஃபில் ஜன்னதி கைஃப நஷா, நாங்க நினைச்ச மாதிரி சொர்க்கத்துல சிட்டுக்குருவி மாதிரி பறந்து பட்டை கட்டி கொண்டிருக்கிறோம் என்றார். சொல்லிவிட்டு அவர் சொன்னாரே, நண்பரே, சமீபத்தில் ஒரு யுத்தம் நடக்க போகுது, அந்த யுத்தத்துல கலந்து கொண்டு நீங்களும் ஷஹீதாக வந்து சேருவீர்கள். முன்னறிவித்தல் கொடுக்கப்பட்டாச்சு மௌத். இந்த சஹாபிக்கு இரவு தனக்கு தூக்கம் வருவதில்லை. ரசூலுல்லாஹ்வை சந்திக்கணும், துடிக்கிறாரு, அங்கல பிறழ்றாரு. ஹஜ்ரத் பிலாலுடைய பாங்கு சத்தம் கேட்ட கணமே துடிதுடித்து ஓடுகிறார் மஸ்ஜிது நபவிக்கு. யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு கனவு கண்டேனே நாயகமே. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், உண்மையாக இருந்தால் சத்தியமாக நடக்கும். சில நாட்கள் போகுது, உஹதுடைய யுத்தத்துக்கு அறிவித்தல் வருகிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு மகனை அழைத்தார்கள். ஜாபிர் அழைத்து சொன்னார்கள், வாப்பா, யுத்தத்துக்கு போகிறேன், சத்தியமா திரும்பி வர மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். வாப்பா மௌத்தை தேடி போறாரு, விரட்டி போறாரு. சொல்லிட்டு சொன்னா, இத்தகில்லாஹ ஃபீ அஹவாத்திக். ரெண்டு வசியத் செய்தார்கள். இந்த பார், 8 ரிவாயத்தில் வருவது அல்லது 9 சகோதரிகள், 8 அல்லது 9 சகோதரிகளுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியாக நிறைவேற்றி அவர்களை சேர்க்க வேண்டிய இடத்தில் கரை சேர்த்து விடு என்று சொல்லிவிட்டு, இரண்டாவது சொன்னார், இந்த இடத்துல ஒரு பேரிச்சம்பழ தோட்டம் இருக்கிறது, அதுல இந்த வருடம் வருகின்ற வருமானத்தை இன்னாருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது, அந்த வருமானத்தில் அந்த கடனை நிறைவேற்றிவிடு. பாரம் கொடுத்து விட்டு யுத்தத்துக்கு செல்கிறார். உஹதுடைய யுத்தம் மும்பரமாக நடைபெறுகிறது. அவ்வலு மன் குத்தில ஃபீ உஹுத். உஹதுடைய யுத்தத்தில் முதலாவதாக ஷஹீதாக்கப்பட்டவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு. சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். ஒரே ஒரு வார்த்தையை மீறினார்கள் ரசூலுல்லாஹ். 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70 சஹாபாக்கள். இந்த காலம் மாதிரி வசதி வாய்ப்புகள் ஒன்றும் கிடையாது. உஹதுடைய மலையடிவாரம் எல்லாருக்கும் தெரியும். கரடு முரடான கட்பாறை. கண்ணியமானவர்களே, 70 சஹாபாக்கள். எந்த அளவுக்கு ஒவ்வொரு சஹாபாக்கும் சொந்த கபரு கிடையாது. ஹதீஸ்ல வருகிறது, ஒரு கபர்ல 3 பேர், ஒரு கஃன்ல 3 பேர். உடுத்தாட்டத்துக்கு கஃனும் கிடையாது, அடக்குவதற்கு 6 அடி குழியும் கிடையாது. 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் 6 அடி கபர் என்று பேசுகிறோமே, பொய் அது. அந்த 6 அடி கபரும் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் கிடைக்கும். சஹாபாக்களுக்கு கூட சொந்த கபர் கிடைக்கல. அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஹராம், அடுத்தது அம்ர் இப்னு ஜமூகான், ஊனமுற்ற சஹாபி, கேள்விப்பட்டோமே. 2 பேரையும் ஒரு கபருக்குள்ளே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். சரித்திரம் நீளமானது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். 70 ஜனாசாக்கள் வளர்த்தாட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது.
சிலர்களுடைய தலை திறந்து கால் மூடப்பட்டு, ஏனென்றால் இருக்கிற கஃன் போதாது. ஹஜ்ரத் ஜாபிர் ஒவ்வொரு கஃனா தூக்கி 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 முகத்தை பார்க்கிறார்கள். கடைசியாக ஒரு கஃன் துணியை தூக்குகிறார்கள். சொல்கிறார்கள், சல்லடை போன்று இருந்தது என்னுடைய தகப்பனாருடைய உடம்பு. ஷஹீதாக கிடந்தார், குற்றுயிராக கிடந்தார். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ஹஜ்ரத் ஜாபிருடைய மாமியார் ஓடி வந்து தூக்கி பார்த்துவிட்டு நிலை குலைந்து அப்படியே முட்டங்காலிட்டு விழுந்து விடுகிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஜாபிர் தபிகி ஓலா தபிகி. ஜாபிர், உன் வாப்பவ நினைத்து நீ அழுதாலும் சரி அழாவிட்டாலும் சரி, நான் சொல்ல போகின்ற நன்மாராயத்தை கேள். மா ஜாலத்தில் மலாயிகத்து துபத்திலுஹு ஹத்தா ரஃபத்துமு. ஜாபிர், இந்த இடத்துல வளர்த்தாட்டப்பட்டதில் இருந்து உன்னுடைய தகப்பனுடைய ஜனாசா அடக்கப்படும் வரைக்கும் அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி நிழல் கொடுத்த காட்சி என்ற கண்ணால பார்த்தேன். இந்த பாக்கியம் உன்னுடைய தகப்பனுக்கு போதாதா? சுப்ஹானல்லாஹ். அடக்கம் செய்யப்படுகிறார்கள். நாட்கள் உருண்டோடுகின்றன, வருடங்கள் உருண்டோடுகின்றன. மதீனத்தில் ஒரு வெள்ள பிரளயம் வருகிறது. அந்த உஹதுடைய மக்பராவை துவம்சம் செய்து விடுகிறது. கபறுகள் இடிந்து ஜனாசாக்கள் வெளியே தெரிய ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஜனாசாக்களை எடுத்து திரும்ப அடக்க வேண்டிய தேவை வந்தது. தோண்டப்பட்டது ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு அந்த ஜனாசா தோண்டப்படுகிறது. ஜனாசா எடுக்கப்படுகிறது. ஒரு கஃன்ல ரெண்டு ஜனாசாவும் சுத்தப்பட்டிருக்கிறது. வசதி இருந்தது. நினைத்தார்கள் அந்த காலத்து மக்கள், தனித்தனியாக கபறு தோண்டி தனித்தனியாக கஃன் செய்து அடக்கம் செய்வோமே என்று அந்த கஃனை திறக்குகிறார்கள். எழுதுகிறார்கள், கஅன்னமா மாதா பி அம்ஸ், நேத்து வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டவர்களை போன்று ஜனாசா இருந்தது. அடக்கம் செய்யப்பட்ட திரும்ப வெள்ளம் வருவதற்கு இடைப்பட்ட காலம் 46 வருடங்கள். 46 வருடங்கள். சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியத்தை எழுதுகிறார்கள் சீரத்துல் முஸ்தஃபால. அதாவது அந்த கஃனை திறந்த நேரத்திலே ஹஜ்ரத் அப்துல்லாஹுடைய இந்த கலிமா விரல் இந்த வலது பக்க நெத்தியில ஒரு காயத்தில வைத்த நிலைமையில தான் வஃபாத்தாகி இருந்தார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்ய சொன்னார்கள். இப்ப அந்த காலத்து மக்கள் அந்த விரலை எடுக்கிறார்கள் தக்பீர் கட்டுவதற்காக வேண்டி. அப்பொழுதும் காயத்தில் இருந்து இரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கிறது. ரத்தம் சுட்டிக் கொண்டிருக்கிறது. ஆச்சரியம் கண்ணியமானவர்களே. அதைவிட ஆச்சரியம் ஒன்று எழுதுகிறார்கள் சீரத்துல் முஸ்தஃபால. கஃன் செய்துவிட்டு தனியாக கபறு தோண்டி அந்த கபருக்குள்ளே இறங்கி ஹஜ்ரத் அப்துல்லாஹுடைய ஜனாசாவை வைத்துவிட்டு தலையை தூக்குகின்ற நேரத்தில் முஸன்னிஃப் எழுதுகிறார்கள், ஆச்சரியமான ஒரு காரியத்தை கண்டார்கள். எந்த இடத்தில் அந்த விரல் இருந்ததோ அந்த காயத்துக்கு அந்த விரல் ஒட்டோவாக போன காட்சியை எங்கட கண்ணால பார்த்தோம் என்று எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹை பின்பற்றிய காரணத்தினால் படைத்த ரப்புல் ஆலமீன் கொடுத்த பாக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இரக்கமுள்ள நபி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களை பெற்றவர்கள், நீங்கள் பெற்றெடுத்தவர்கள், ஒட்டுமொத்தமான மனித சமூகத்தையும் விட நான் உங்களுடைய நேசத்துக்குரியவனாக ஆகும் வரைக்கும் நீங்கள் யாரும் உண்மையான முஃமின் ஆகவே முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் கட்டாயமானது. அதற்கு பின்னால்தான் அனைத்தும். அல்லாஹ் ரசூலுக்கு பின்னால்தான் அனைத்தும். அந்த பொக்கிஷமான இரக்கமுள்ள பாக்கியமான கியாமத்து வரைக்கும் உள்ள முஸ்லிம்களுடைய மட்டுமல்ல முழு மனித சமூகத்துடைய சக்கராத்தை கேட்ட ஒருத்தர் ரசூலுல்லாஹ். அந்த நபியை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நபியாக தந்திருக்கிறார். இதை விட வேற பாக்கியம் என்ன கண்ணியமானவர்களே? இன்னும் ஒரு பாணியில சொல்வதாக இருந்தால், எத்தனையோ நபிமார்கள் கேட்டும் கொடுக்காத பாக்கியங்களை
எங்களுக்கு கேட்காமலே அல்லாஹ் தந்தான். ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஈசா, ஹஜ்ரத் ஜக்கரியா, எத்தனையோ நபிமார்கள் இந்த உம்மத்துடைய நபியாக கேட்டுவிட்டு இரண்டாவது கேட்டார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு நபி பட்டமும் வானம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில ஒருத்தராகவாவது சரி அனுப்பு என்று நபிமார்கள் கேட்டார்கள். அந்த அளவுக்கு பாக்கியசாலிகள். ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த நபியுடைய உம்மத்தில வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான், நபியாக அல்ல ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா. அவ்வளவு பாக்கியசாலி என்றால் எங்களுக்கு பொறுமதி விளங்குதில்லை. நபிமார்கள் நபித்துவம் வானம் இந்த உம்மத்தில ஒருத்தர ஆக்குண்டு கேட்டாருண்டா எவ்வளவு பாக்கியசாலிகள், பொறுமதி விளங்குதில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த அற்புதமான ஆச்சரியமான விசித்திரமான நிறைய பூர்ணத்துவம் நிறைந்த நபியை தந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நபியை உள்ளத்தால நேசிக்கணும். கண்ணியமான அவருடைய வாழ்க்கையை அணுவணுவாக பின்பற்றணும். அதுதான் நேசத்துடைய உண்மை. இந்த நபியுடைய சுன்னாக்களை நாங்கள் ஆதரவு வைக்கணும். அப்படி வெற்றி வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், நபியை நேசித்தவர்கள், அல்லாஹ்வை நேசித்தவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் வீணாக்கிய சரித்திரம் கிடையாது. எனவே நபியை இந்த உலகத்துக்கு தந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் உண்மையான ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை கல்புக்கு எடுப்போம். அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய ரோல் மாடலாக மாற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அதுக்குரிய தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாம் பெற்றெடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ் நாம் யாரும் கேட்காமலே ஒரு அளப்பரிய ஒரு நிஅமத்தை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறாய். யா அல்லாஹ் இந்த நபியுடைய உம்மத்தில் அதுவும் கலிமா சொன்னவர்களாக எங்களை பிறக்க வைத்திருக்கிறாய் ரப்பே. இதுக்கு ஆயுள் முழுக்க சுஜூதில் கழித்தாலும் ஈடாகாது. யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் இந்த பொறுமதியை நாம் சரியாக புரியல. யா அல்லாஹ் உதாசீனம் செய்கிறோம். யா அல்லாஹ் பொடுபோக்கு செய்கிறோம். யா அல்லாஹ் இரண்டாம் தரமா பார்க்கிறோம். யா அல்லாஹ் இந்த பாவத்தை நீ மன்னிக்காவிட்டால் நாம் நஷ்டவாளியாகிடுவோம். யா அல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான நேசத்தை எங்கட கல்புக்குள்ள தந்திரு. யா அல்லாஹ் எங்களுடைய உயிரையும் விட உண்மையாக சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்களோ ரப்பே, அதுபோல எங்கட நபியை நேசிக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நசீபாக்கி தந்திரு. யா அல்லாஹ் அந்த நபியுடைய சுன்னாக்களை ஆசை ஆர்வத்தோடு தேட்டத்தோடு மௌத் வரைக்கும், கடைசி மூச்சு உடம்பில் இருக்கும் வரைக்கும் அந்த நபியை பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கை எங்களுக்கு நசீபாக்கி தந்திரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாத்திரு. யா அல்லாஹ் குறிப்பாக அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செஞ்சிரு. யா அல்லாஹ் உதவி கரத்தை நீட்டிரு. யா அல்லாஹ் உன்னை ஏற்றவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ் உன்னை ஈமான் கொண்டவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். யா அல்லாஹ் பச்சிளம் குழந்தைகள், வாலிபர்கள், பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் நாயனே அடித்து நாசமாக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ் நேற்று வந்த செய்தி, யா அல்லாஹ் ஒரு குழந்தையை கொலை செய்து அந்த குழந்தையுடைய வயிற்றுக்குள்ளே பிரண்டமாண்டமான ஒரு பொம்மை வைத்து அனுப்பி எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் ஷஹீதாகிறதுக்கு காரணமாக ஆகினார்கள். யா அல்லாஹ் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் மனித நேயம் என்றால் என்னென்று தெரியாமலே கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் இதை அனைத்தை நீ பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறாய் ரப்பே. அவர்களுக்கு ஹிதாயத் இருந்தா ஹிதாயத்தை கொடுத்திரு. யா அல்லாஹ் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். யா அல்லாஹ் தப்பி தவறி ஓண்ட கலாக்கத்தில் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லைண்டா அவர்கள் அழித்து நாசமாக்கிறியா, அழித்து நாசமாக்கிறியா. உனக்கு இதெல்லாம் புது செய்தி இல்ல, கிடையாது நாயனே. எனவே ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு விமோசனத்தை கொடுத்திரியா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் பரக்கத் செய்யா அல்லாஹ். கைராத்துகள்ல வாசல்கள் எங்களுக்கு திறந்து தந்திரியா அல்லாஹ். எங்களுடைய தேவைகள் எங்களை விட உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்திரியா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தூரமாக்கியா அல்லாஹ். நாம் கண்குளிர்ச்சியாக உன்னுடைய திருப்பொருத்தத்தோட இந்த பூமிக்கு மேலான எல்லா நிஅமத்துக்களையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். கடைசியாக உண்ட மட்டும் கேட்கிறோம் யா அல்லாஹ். இதை விட்டு மட்டும் எங்களை தூரமாக்கிடாதே யா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் யா அல்லாஹ் சத்தியமாக மௌத்தாக போறோம் யா அல்லாஹ். எங்கட உடம்பு மண்ணுக்கு கீழால் போக போகுது யா அல்லாஹ். அந்த போகின்ற நாளை நாயனே எங்கள் அனைவர்களுக்கும் பெருநாளாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எங்கட நாக்கிலிருந்து கடைசியாக வெளியாகுகின்ற வார்த்தையை தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வெளியாக்கிறியா அல்லாஹ். இந்த கண்மாணிக்கங்களுக்கு காட்டுகின்ற கடைசி காட்சி அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை காட்டி 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 சிரித்து சிரித்து அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய
பாக்கியமான மௌத்தை மாத்திரம் எங்கட முழு பரம்பரைக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.